இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, திருப்பாடல் 95 இன்று நாம் பாடிய திருப்பாடலினுடைய பல்லவி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலை கேட்பீர்களாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆனால் பாழாய்ப்போன இந்த மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்விலே பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்திக்குதென்றால் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர்ந்து சிந்தித்து நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள இன்ற இறைவாக்கு நம்மை அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தை நாம் துவங்குகின்ற பொழுது இன்று இருக்கிற நம்முடைய பாப்பிரை திருத்தந்தை லியோ அவர்கள் தவக்காலத்தின் செய்தியாக அவர் சொன்னது, லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறவர்களாய் நாம் இந்த தவக்காலத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டுமல்ல, அயலானின் தேவைகளுக்கும் நம்முடைய காதுகளை, நம்முடைய கண்களை, நம்முடைய இதயத்தை திறந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இறைவனுடைய வார்த்தைக்கும் அயலானின் வார்த்தைக்கும் நம்முடைய காதுகளை திறந்து வைக்கின்ற பொழுது என்ன உருவாகிறது? அங்கே உறவு உருவாகிறது. அந்த உறவிலே தான் உண்மையான மனமாற்றத்தை நாம் காண முடியும் என்று சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அயலான் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கும் செவிமடுக்க இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி கொள்ள நம்முடைய திருத்தந்தை நமக்கு இந்த நாளிலே அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியா இறைவாக்கினர் மூலமாக இறைவன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுக்கின்ற அழைப்பு, என் குரலுக்கு செவிமடுங்கள். செவிமடுத்தால் என்ன? நான் உங்கள் தந்தையாக இருப்பேன், நீங்கள் என் பிள்ளைகளாக இருப்பீர்கள். இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு இருக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் அவர் விடுக்கின்ற ஒரே அழைப்பு இதுவாகத்தான் இருக்கிறது. அவர் குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் குரலுக்கு நீங்கள் செவிமடுத்து அவற்றை கடைப்பிடிக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு நலம் உண்டாகும் என்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு என்று இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் எரேமியா வழியாக சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு அப்படியாக அறிவுறுத்தப்பட்டது. காரணம் என்ன? பாலும் தேனும் பொழிந்த அந்த கானான் நாட்டிற்கு அவர்களை அழைத்து வருகின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் அந்த இறைவனுடைய அன்பை மறந்து போனார்கள். இறைவாக்கினர் வழியாக, பல்வேறு தலைவர்கள் வழியாக இறைவன் விடுத்த அழைப்புக்கெல்லாம் அவர்கள் செவிமடுத்ததாக இல்லை. அதன் விளைவு என்ன? அவர்கள் துன்பத்தையும் துயரங்களையும் மாற்றான் அரசர்களுடைய தாக்குதல்களையும் அவர்கள் சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் வழியாக, என் குரலுக்கு செவிமடுத்தால் நீங்கள் உங்கள் வாழ்விலே துன்பங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது, அதே வேளையில் இப்படி அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அந்த இஸ்ரேல் மக்கள் செவி கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் இவர்கள் உள்ளம் மழுங்கி போயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மழுங்கி போயிற்று, மந்தமாகி விட்டது. இவர்கள் உள்ளத்தில் எந்த விதமான ஈரப்பதமே இல்லாதவர்களாக மாறி போனார்கள். கடின உள்ளத்தை உடையவர்களாக அவர்கள் உருவாகி போனார்கள். எனவே என்னதான் சொன்னாலும், எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும், நல வாழ்வுக்கான வழிகளை கொடுத்தாலும் இவர்கள் தாங்கள் போன போக்கிலே வாழ்வதாகவே இருந்தார்கள். எனவேதான் இறைவன் சொல்லுகிறார், இவர்கள் தங்கள் தீய உள்ளத்தினராய் நடந்து கொள்கிறார்கள். இறைவன் வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம். இறைவன் விரும்புவது ஒன்றே ஒன்று, அவர்கள் அவருடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் என்பதைத்தான். ஆனால் செய்தார்களா? இல்லை என்பதைத்தான் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். எனவே தான் கடவுள் என்ன செய்கிறார்? நாம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 1 இறைவார்த்தை 1 பார்க்கிறோம். நாம் வாழும் இந்த காலத்திலே இறைவன் தன் மகன் வழியாக பேசி கொண்டிருக்கிறார் என்று நாம் நற்செய்தி ஏடுகளிலே வாசிக்கிறோம். அதைத்தான் இன்றைய 2ஆம் நற்செய்தி நூலிலே பார்க்கிறோம். வாசகத்திலே கேட்டோம், ஆண்டவர் இயேசு ஒரு புதுமையை செய்கிறார், பேயை ஓட்டுகிறார், வல்ல செயலை செய்கிறார். இறை ஆட்சி அங்கு வந்துவிட்டதன் அடையாளமாக அவருடைய அற்புத செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் என்ன ஆயிற்று? அதை பார்த்தவர்கள் புரிந்து கொள்ள தவறுகிறார்கள்.
உள்ளம் கடினப்பட்டு கொண்டிருந்ததால் விமர்சிக்க ஆரம்பித்தார்களே ஒழிய, இவன் பெயர்சபோலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லி இயேசுவை விமர்சித்தார்களே ஒழிய, இவர் வழியாக இறை ஆட்சி இங்கு வந்துவிட்டது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தவறுகிறார்கள், தயங்குகிறார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த அரும்பெரும் செயல்களை கண்டு என்னோடு இருக்க, அதாவது நலன்களை பெற வருகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் நமக்கு எதிராக, அவர்களுக்கு நலவாழ்வு கிடைப்பது அரிது அரிது என்று ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் இறுதியிலே சொல்லுகிறார், என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கிறான். பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவருடைய குரலுக்கு நாம் செவி மடுக்க வேண்டும். கடின உள்ளத்தினராய் நாம் இருந்துவிடக் கூடாது என்பதே இந்த இறைவாக்கு நமக்கு தருகின்ற அழைப்பாக இருக்கிறது. இப்படி இறைவன் விடுத்த அழைப்பை, அவருடைய குரலை கேட்டவர்கள் எத்தனையோ பேர் விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சாமுவேல் சொல்லுகிறார், ஆண்டவரே பேசும், அடியா நான் கேட்கிறேன். எவ்வளவு அழுத்தமான ஆழமான விசுவாச வார்த்தைகள் அது. பேசும், நான் கேட்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாயாக மாறுவதற்கு காரணம் என்ன? அவள் ஆண்டவருடைய குரலை தேவதூதன் வழியாக கேட்டதால், அதை ஏற்றுக்கொண்டதால், உள்ளத்திலே தியானித்ததால் தான் அவள் ஆண்டவரின் தாயாக உயர்த்தப்படுகிறாள். அன்பார்ந்தவர்களே, சவுலை பார்க்கிறோம். சவுலாக இருந்த பொழுது அவர் கிறிஸ்தவ மக்களை கொல்வதற்காக முனைந்து தமஸ்கு நகர் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் இடைவெளியிலே அவர் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கின்றார். நீர்தான், நான் தான், நீ துன்புறுத்தும் இயேசு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குரல் உள்ளத்தை பாதிக்கிறது. அந்த குரலுக்கு அவர் செவி மடுக்கிறார். அந்த சவுல் பவுலாக மாறியதாக நாம் திருத்தூதர் ஏடுகளிலே வாசிக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி மடுத்தவர்கள் வாழ்க்கை மாறியிருப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஏன் அங்கு மட்டுமல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எல்லா புனிதர்களும் இறைவனுடைய குரலுக்கு செவி மடுத்ததால், அந்த இறைவன் பேசியதை கேட்டதால், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னதை அவர்கள் உணர்ந்து கொண்டு தங்கள் வாழ்வில் கடைபிடித்ததால் மாற்றமும் பெற்றிருக்கிறார்கள், புனிதர்களாகவும் மாறியிருக்கிறார்கள் என்பதை நாம் நம்முடைய வரலாற்று ஏடுகளிலே வாசிக்க முடிகிறது. அதற்கு ஒரு அருமையான உதாரணம் தான் இப்போ நகரத்து புனித அகுஸ்தினார். செய்யாத பாவம் இல்லை, புரியாத குற்றம் இல்லை, பாவ வாழ்வு. அவர் அன்னையானவள் ஆண்டவரிடம் அடிக்கடி, ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுத்து கதறுகிறாள். பல ஆண்டுகள் கதறுகிறாள். ஒரு முறை இந்த அகுஸ்தினார் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு அருமையான மெல்லிய ஒரு குரல், எடுத்து வாசி, எடுத்து வாசி என்ற குரல். அந்த குரல் இவருடைய உள்ளத்தை தொட ஆரம்பிக்க அருகில் இருந்த விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 13 இறை வார்த்தை 13 14 வரை அந்த வசனங்களை அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை, சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று அந்த இறை வார்த்தை அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதாக அவர் சொல்லுகிறார். இறை வார்த்தை கடினமான இதயங்களின் பிசாஸ், கடினமான இதயங்களின் பகைவன் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன அர்த்தம்? இறை வார்த்தை ஏற்றுக்கொள்கிறவன் முற்றிலுமாக மாறக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த இறை வார்த்தை சொன்னதை அவர் உள்ளத்திலே பதித்து கொண்டு செய்த குற்றங்களுக்கெல்லாம் மன்னிப்பை வேண்டியவராக ஒரு புனிதனாக மாறினார். புனிதனாக மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஒரு மறை வல்லுநராக இந்த திரு அவைக்கு அவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக ஆண்டவருடைய குரல் என்பது அது சும்மா விடாது, ஒரு மனிதனை மாற்றக்கூடியது என்பதை இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. மாறினால், வார்த்தையை கேட்டால் என்ன ஆகும் என்பதற்கு இவர் வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. அதைத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், என் குரலுக்கு செவிமடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கிறதா, துயரங்கள் இருக்கிறதா, கஷ்டங்கள் இருக்கிறதா, வேதனைகள் இருக்கிறதா, எல்லாவற்றிற்குமான விடிவு நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த காலகட்டத்திலே
ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் அடங்கி விவிலியத்தை வாசிக்கிறோம், நற்செய்தியை ஏடுகளை வாசிக்கிறோம், திருப்பலிலே பங்கு பெறுகிறோம். இவற்றின் வழியெல்லாம் நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுத்தோம் என்றால் நமது வாழ்வு மகிழ்வை காணும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நமது முடிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் நான் இறை வார்த்தையை வாசிக்கின்றவனாக இருப்பேன், இறை வார்த்தையை கேட்கின்றவனாக இருப்பேன். வாசிப்பதோடு மட்டுமல்ல, கேட்பதோடு மட்டுமல்ல, அது என் உள்ளத்திலே தாங்கி அதனுடைய மதிப்பீடுகளை வாழ்வதற்கு நான் முனைப்பெடுப்பேன் என்று ஒவ்வொருவரும் நாம் முடிவெடுத்து ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுத்தோம் என்றால் தனிமனித வாழ்க்கையிலே ஒழுக்கம் உருவாகும். தனிமனித வாழ்க்கையிலே ஒழுக்கம் உருவாகின்ற பொழுது சமுதாயத்திலே ஒழுக்கம் உருவாகும். இதனால் நாம் விரும்புகின்ற அந்த நிலைவாழ்வும் நலவாழ்வும் இந்த மண்ணிலேயே நமக்கு கிடைக்கும் என்பதில் ஆண்டவர் இயேசு இன்று உறுதியாக சொல்லுகிறார். எனவே நாம் ஆண்டவருடைய முன்பாக இந்த தவக்காலத்தில் 23ஆம் நாளிலே அமர்ந்திருக்கிறோம். அப்படி என்றால் இறை வார்த்தையை வாசிக்கின்ற அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இறை வார்த்தையில்தான் ஆண்டவருடைய குரல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வுகள் மூலமாகவும் ஆண்டவர் இயேசு இன்று பேசி கொண்டிருக்கிறார். எந்த நிகழ்வின் மூலமாக ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், இந்த வார்த்தையிலே ஆண்டவர் எனக்கு என்ன கூறுகிறார், என் வாழ்வு எப்படி இருக்க எனக்கு எந்த வழிகளை காட்டுகிறார் என்று நாம் அமைந்த உள்ளத்தோடு அந்த வார்த்தைகளை நாம் அசை போடுகின்ற வேளையிலே நமக்கான விடைகள் கிடைக்கும். அந்த விடையை நமது வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற பொழுது, நடைமுறை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் மீது அளவு கடந்த விதமாக கொட்டப்படும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த தவக்காலம் எடுக்கின்ற அழைப்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்பது. இதை நாம் நமது வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். நன்மைத்தனங்களால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.